ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் இன்று காலை 8 மணிக்கு துவங்கியது. தமிழக அமைச்சர்கள் காமராஜ், ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். 75 அடி உயரம் கொண்ட தமிழகத்தின் 3வது மிகப்பெரிய தேராக கருதப்படும் ஆண்டாள் கோவில் தேரை முன்புறம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்துச் செல்ல, பின்புறம் 2 புல்டோசர்கள் தள்ளிக்கொண்டு சென்றன. ஹைட்ராலிக் பிரேக் வசதியுடன் கூடிய இந்த தேரின் 4 பெரிய இரும்பு சக்கரங்கள் சாலைகளில் புதைந்து விடாமல் இருக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாட வீதிகளில் வலம் வந்த தேர் 11 மணி அளவில் நிலைக்கு வந்து சேர்ந்தது. உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையொட்டி 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருவாடிப்பூரம் இமக்காகவோ அவதரித்தாள் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அவதரித்திருக்கா. வாரணமாயிரம் நாச்சியார் திருமொழியில் 140 பாசுரங்கள் பாடியிருக்கா. கல்யாணம் ஆகாதவா இந்த வாரணமாயிரம் பாசுரம் பாடினானா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி ஆண்டாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இதுதான் இந்த ஊரினுடைய சிறப்பம்சம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த திருப்பாவை சொல்கிறது அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த திருப்பாவை சொல்கிறச்சே கடைசியில் முடியறதே அந்த திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியேன்னு, அந்த திருவாடிப்புறத்துக்கு அந்த ஆண்டாளுடைய சன்னதிக்கு வரத்துக்கு இன்றைக்கி தான் எங்களுக்கு அனுகிரகம் கிடச்சிருக்கு. இட் இஸ் அ கிரேட் சர்ப்ரைஸ்.